பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. பேரன்புமிக்க ஹிந்து உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் ஹிந்து முன்னணியின் சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த இயக்கத்திற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைத்த ஹிந்து முன்னணியுடைய பொறுப்பாளர்கள், கிளை கமிட்டி பொறுப்பாளர்கள், மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகின்றேன். தமிழ்நாட்டில் ஏராளமான கட்சி இருக்கும். அந்த கட்சிக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வியாபாரம் போனியாகுன்னா ரொம்ப அட்டை விளம்பரமாக போட்டுருப்பான். பார்த்துக்குங்க, சரக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது தோற்றம் பார்வையாக இருந்தால் தான் வியாபாரம் நடக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த அரசியல் வியாபாரம் நடக்கணுங்கிறதுக்காக இங்கே ஒரு பேர் இருக்குது, திராவிடன்னு அந்த பேர் வந்திருக்கணும். நீங்கள் நினச்சி பாருங்க, திகா திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காக்கா தேமுதிக எல்லாம் வச்சுக்கங்க. தேமுதிமுக, வாதிமுக, மதிமுக, வாதிமுக, போதிமுக, ஏதிமுக, காதிமுக, எந்த இளவு வேணாலும் வச்சுக்கோங்க. எவனாலும் சரி திராவிடன்னு போடலைன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களும் இருக்கிறதுலே உலகத்திலேயே ரொம்ப அன்புமயமானவங்க, ஆனால் எளிதில் ஏமாறக்கூடியவங்க. அதனால தான் இந்த திராவிடத்தை சொல்லி இந்த தமிழ்நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. இவங்க என்னெல்லாம் சொன்னாங்கன்னு இன்னைக்கு இருந்து நினைச்சு திரும்பி பார்த்தா அது நம்ம நாட்டில் நம்மளை எவ்வளவு தூரம் முட்டாள் ஆக்கியிருக்கிறான், நம்மளை எவ்வளவு ஏமாடி ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு புரியும். முதல்ல பார்த்தீங்கன்னா இங்க திராவிட நாடு அப்படின்னு சொன்னாங்க. திராவிடன்னா என்னப்பா அப்படின்னு பெரியார கேட்டா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் சேர்ந்தது தாங்க திராவிடம் அப்படின்னு சொன்னார். இங்கேருந்து நேராக கேரளாக்காரங்கிட்ட போய் கேட்டால், அண்ணா என்ன நீங்களும் திராவிடன் தானே அப்படின்னா, அதெல்லாம் இல்லைப்பா திராவிடன் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆந்திராக்காரர்கிட்ட கேட்டாலும் அப்படி தான் சொன்னாங்க, திராவிடன்னா அப்படி என்ன, அதெல்லாம் போய் நாங்கள் ஆந்திராக்காரங்க. இங்கேருந்து நேராக போய் கர்நாடகாக்காரத்து கேட்டால் நம்ம கர்நாடக சகோதரர்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் பிராடு, பித்தம், சுத்த பிராடு அப்படின்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட கேட்டால் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் போய் கிடையாது, நாங்கள் கர்நாடகத்துக்காரங்க இப்படி தான் சொன்னாங்க. திராவிடன்னு ஆந்திராக்காரன் ஏற்றுக்கொள்ள, கர்நாடகாக்காரங்க ஏற்றுக்கொள்ள, கேரளாக்காரங்க ஏற்றுக்கொள்ள, இவன் ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின மாதிரி தமிழ்நாட்டுக்காரன் தலையில மட்டும் கெட்டுனா வேற எவனும் ஏத்துக்கல. எங்கேயும் விற்காத இந்த சரக்கு, ஏமாற்று பொய் சரக்கு தமிழ்நாட்டில் தான் விற்பனையாச்சு. நம்மளை எல்லாம் ஏமாத்தினான், மறந்து பெறக்கூடாது. பிறகு ஒன்று சொன்னார் கருணாநிதி, அண்ணாதுரைலாம் சொன்னாங்க, அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு அப்படின்னு சொன்னாங்க. என்னைக்காச்சும் திராவிட நாடு வேணும்னு இவன் ஒரு தடவை தீர்மானம் போட்டாங்க. எமர்ஜென்சி வந்தது, நெருக்கடி கால நிலைமை வந்த உடனே இதே முரசொலியில கருணாநிதி சொன்னாரு, நாங்க ஒரு நாள் கூட திராவிட நாடு கேட்கல, நாங்கெல்லாம் தேசியத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அவன் போனியாகாத திராவிடத்தை தூக்கி எறிஞ்சாங்க. அடைந்தால் திராவிட நாடு, திராவிட நாடு அடையணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையே கிடையாதுன்னு பட்டவர்த்தனமா சொன்னான் சார். இது மாதிரி போய் உலகத்தில் எவனுமே சொல்லியிருக்க மாட்டான். நீங்கெல்லாம் கவனிக்கணும், இந்து முன்னணி சகோதரர்கள், இந்துக்கள் எல்லாருக்கும் படிக்கணும். இப்ப திராவிட நாடு பேச்சே கிடையாது. திராவிடம் இல்ல, திராவிட நாடு இல்ல, சுடுகாட்டுக்கு போயிடுச்சு. இவங்க தான் சுடுகாட்டுக்கு போனாங்க, சொன்னவங்க எல்லாம் சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு திராவிட நாடுங்கிற பேச்சே கிடையாது. ரெண்டாவது சொன்னாங்க, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னான். சொன்னது மட்டும் இல்ல, அதுபடி நடந்துகிட்டே வந்தான். இந்த நம்ம நடிகர் திலகம் பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன் முதல்ல திமுக இருந்தாரு. அவர் திருப்பதிக்கு கோயிலுக்கு போனாரு. அவர் திருப்பதி கோயிலுக்கு போன உடனே இவர் நம்ம திராவிட கட்சிக்கு, திராவிட சிந்தனைக்கு எதிராக இருக்காரு அப்படின்னு இவரை உடனே திமுக இருந்து கட்சியை விண்டிக்கிட்டாங்க. அவர் போய் காங்கிரஸை சேர்ந்தார். நிலைமை எப்படி இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு, கோயிலுக்கு போனவனே கட்சியை விட்டு நீக்கியிருக்கான் ஒரு காலத்துல. இன்னைக்கு அதே திராவிட கட்சி என்று சொல்ற அதிமுக கட்சியில பார்த்தீங்கன்னா ஒரு பய குங்குமப்பட்டு இல்லாமல் இருக்க மாட்டான். இந்து முன்னணிக்காரங்க கூட குங்குமப்பட்டு இல்லாமல் இருப்பாங்க, ஆர்எஸ்எஸ்கார குங்குமப்பட்டு இல்லாமல் இருப்பான். ஆனால் ஒரு மந்திரி, ஒரு எம்எல்ஏ, ஒரு மாவட்ட செயலாளர், அவன் எவனாலும் சரி, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு முஸ்லீமும் கிறிஸ்தவனும் ஜெயலலிதா முன்னாடி குங்குமம் வச்சுட்டு போனா தான் நிலைமை வருதுன்னு அவனும் வச்சுட்டு போறான். இது ஐயா திராவிடம் தோத்து போச்சு, பொய்.
பச்சை பொய், கடவுள்னு சொன்னா. இன்னைக்கு எல்லாம் ஒன்று ஜெயலலிதா கேஸில் போனாங்க, உள்ள போனாங்க. உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா, அட பாவிய இந்து முன்னணிக்காரன் கூட இவ்வளோ கோவிலில் அர்ச்சனை பண்ணியிருக்க மாட்டான், பூஜை பண்ணியிருக்க மாட்டான். எல்லா கோவிலா அர்ச்சனை. பாத யாத்திரை போறான், பால் குடம் எடுக்கான், நாக்கா இருக்கான், மூக்கா இருக்கான், என்னமெல்லாம் பண்றான், தீ மிதிக்கிறான். எங்க போச்சு திராவிட கொள்கை? கடவுள் இல்லைன்னு என்று சொல்றது என்ன ஆகி போச்சு? ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகையில எங்கேயுமே ராசி பலன் வராது, ஆன்மீக செய்தி வராது. இந்த திராவிட பாரம்பரியத்தின் காலத்துல நம்முடைய ஹிந்து இயக்கங்கள் நம்முடைய வளர்ச்சியினுடைய பலனா இன்னைக்கு என்னாச்சு? இவன் திராவிட கொள்கை என்னாச்சு? ஒரு பத்திரிகையாவது தினசரி ராசி பலன் போடலைன்னா அந்த பத்திரிகை விற்காது. ஆன்மீக மலர் போடாத பத்திரிகை ஒரு காலம் விற்காது. அவன் போச்சு, திராவிட கொள்கையை செத்து சுடுகாடு சுண்ணாம்பாகி போச்சு, எங்கேயும் இல்லை. அதை விட கொடுமை டிவி இருக்குது. இன்னைக்கு நீங்க எந்த டிவி எந்த தொலைக்காட்சியை பார்த்தாலும் சரி, முதல்ல பாருங்க, இந்த ஜெயா டிவியில் பக்திய ஒளிபரப்பே பொழைச்ச ஒரு டிவி உண்டுன்னா அது இந்த ஜெயா டிவி தான். எனக்கு வேற வழியே கிடையாது. எப்போ பார்த்தாலும் காலையில் சுப்பிரபாதத்திலிருந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம ஆன்மீகத்தை தான் சொல்கிறான். என்னாச்சு திராவிட கொள்கை? கடவுள் இல்லைங்கிற சூழ்நிலை என்ன ஆகி போச்சு? ஒன்றுமே இல்லை. கருணாநிதி கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, நான் பெரியார் வழி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்து முன்னணி இந்த மாநில மாநாட்டின் மூலமா இந்து முன்னணி சார்பா நான் கேட்கிறேன், கருணாநிதி அவர்களே, நீங்க கடவுள் இல்லை என்று சொல்வது உண்மை என்றால் நீங்க ஏன் கருப்பு துண்டு போடல? உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா, கடவுள் இல்லைங்கிற சொல்ல நீ உண்மையா நம்புறதுன்னா நீ கருப்பு துண்டை போட்டு மஞ்சள் துண்டை கலத்தடம் பார்க்கலாம். நீங்க முடியாது. திராவிட கொள்கையே கிடையாது, திராவிட பாரம்பரியமே கிடையாது, பகுத்தறிவே கிடையாது. அத்தனை மோசடி, பொய், பித்தலாட்டம். கருணாநிதி அவங்க கோயில், குலதெய்வம் கோயில் இருக்கு, அங்காளம்மன் கோவில், திருவாரூர் மாவட்டத்தில். அந்த கோவில் முன்னாடி போய் நின்று கொண்டாரு. அந்த கோவிலில் இருக்கிற ஐயர் பூரணகும்ப மரியாதை கொண்டு கற்பூரம் வந்தாரு, அதை எடுத்து ஆரத்தி எடுத்து ஒத்தி கொண்டாரு. என்னாச்சு திராவிட கொள்கை? கடவுள்னு சொல்ல அத்தனையும் பொய்யாகி போச்சு. சிலை கும்பிடக்கூடாது, சிலை வணக்கம் முட்டாள்தனம், சிலையை வைக்கக்கூடாது, எதுக்கியா போய் சிலைக்கு பால் ஊத்துற, எதுக்கியா பூ போடுற, எதுக்கியா அபிஷேகம் பண்ற, சிலை வைக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு சொன்னா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஊருக்கு காக்கா குருவி எல்லாம் டூ பாத் போறதுக்கு ஒரு இடம் முக்கியமா இருக்குன்னா இந்த பெரியார் சிலை தான். தமிழ்நாடு முழுக்க இருக்கு. எங்க பெரியார் திடல், எங்க வேணாலும் பேர் வை, பெரியார் தான். அங்க எல்லாம் காக்கா குருவி தான் டூ பாத் போயிட்டு இருக்கு. இதுதான் பகுத்தறிவோட வேலை. சிலை வைக்க கூட நம்மள சொன்னா, சாமி கும்பிட்ற முட்டாள்னா, சிலை வணக்கம் பண்ற முட்டாள்னா, ஆனா ஊருக்கு சிலை வச்சிருக்கான். என்ன பாருங்க. அடுத்து சொன்னாங்க, எனக்கு தெரியும், நான் மாணவனா இருக்கிற காலத்தில் எல்லா செவத்துல எழுதி போடுவாங்க, தமிழ் எங்கள் உயிர், இந்தி எங்கள் மயிர், இப்படி எழுதி போட்டான். தமிழ் வாழ்க அப்படின்னு சொன்னான். இந்த திமுக வர்ற காலத்தில் இவங்க எடுத்துக்கொண்ட காசும் நம்முடைய ஹிந்து மாணவர்களை, தமிழக மாணவர்களை ஏமாற்றுவதற்கு, பிராடு பண்ணுறதுக்கு, பித்தலாட்டம் பண்ணுறதுக்கு, மோசடி பண்ணுறதுக்கு இந்த திமுக காரங்க முதல்ல எடுத்துக்கொண்டது தமிழ் எங்கள் உயிர் அப்படின்னா. இன்றைக்கும் எல்லா இடத்துலையும் போட்டிருப்பான் தமிழ் வெல்கன்னு போட்டிருப்பான். நான் கேள்வி கேட்குறேன், இவங்க 1967க்கு அப்புறம் ஆட்சி பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு, செம்மொழிக்கு இந்த ஊரில் மாநாடு தான் நடத்தினான். ஆனால் உண்மையிலே இன்னைக்கு தமிழ் இருக்குதா? மகாகவி பாரதியார் சொன்ன மாதிரி தமிழ் மெல்ல மெல்ல செத்து கொண்டிருக்கிறது, மெல்ல தமிழ் இனி சாகும் என்று சொன்னான் பாரதி. இங்கே தமிழ் செத்து கொண்டது. ஒருத்தன் உதாரணம், நம்ம சைக்கிள்னு சொல்லுவோமே, அந்த சைக்கிளுக்கு பேர் உண்மையிலே மிதிவண்டி தமிழில். அந்த மிதிவண்டியுடைய உதிரிப்பாகம் 362 உதிரிப்பாகம். நீங்கள் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் கற்பனை பண்ணி பாருங்க, அந்த உதிரி பாகத்தில் 362ல் ஒன்றாவது தமிழ் பேர் இருக்குதா? சைக்கிளு, ரிம்மு, பெடலு, எதை வேணாலும் சொல்லி பாருங்க, பிரேக்கு, எதை வேணாலும் சொல்லி பாருங்க, ஒன்று கூட தமிழ் கிடையாது. இத்தனை காலம் ஆகும் தமிழ் இல்லை. தமிழ் இல்லாட்டா கூட பரவாயில்ல, இந்த தமிழ்நாட்டிலே கோர்ட்டில் கேஸ் போட்டு தமிழ் மீடியத்தில் ஸ்கூல் நடத்த மாட்டோம்னு சொல்லி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்காரங்கெல்லாம் சேர்ந்து போட்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ் ஸ்கூலே ஓடலை. அரசாங்க ஸ்கூலில் இன்னைக்கு சேர்றவங்க எண்ணிக்கை குறைந்து போச்சு. இன்னைக்கு எல்லா ஸ்கூலும் ஆங்கில வழி கல்வியாக மாறி போச்சு, தமிழே இல்லை. நம்ம பேசுறதுல பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க பேசுறதுல மலையாளத்துக்காரங்க பேசுனா மலையாளம் கரெக்டாக இருக்குது, சரியாக இருக்குது, முழுசாக மலையாளம் பேசுகிறாங்க. கன்னடத்துக்காரங்க கன்னடம் பேசுகிறாங்க, தெலுங்குக்காரங்க தெலுங்கு பேசுகிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்காரன் பேசுகிற என்ன பேசுகிறோம்? இங்கிலீஷும் தமிழும் கலந்து தங்கிலீஷ் தான் பேசுகிறோம். யாருமே தமிழ் பேசுறது இல்லை. என்ன நிலைமை? அப்போ தமிழ் இருக்கா இல்லையா? தமிழ் மீடியத்தில் இல்லை, பிள்ளைங்க தமிழ் இல்லை.
பல குழந்தைங்க ஆங்கில மீடியத்தில் படித்து எந்த வீட்டு குழந்தையாவது நீங்கள் பேப்பரை கொடுத்து படிங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு தமிழ் வாசிக்க தெரியாத குழந்தைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. நிறைய படங்கள்லாம் கடைகளில் பெயர் பலகை எழுதிருக்குது, தமிழ்லாம் தப்பு தப்பாக எழுதி கொண்டிருக்கான். இவங்க தமிழை வளர்த்த லட்சணம், தமிழை பாதுகாத்த லட்சணம். மொழி பெயரை சொல்லி அவங்கெல்லாம் வாழ்ந்தது தான் மிச்சமே ஒழிய இந்த தமிழுக்காக ஒன்றுமே செய்யலை. தமிழை காப்பாற்றுறதுக்காக இவங்க துளி கூட எதுவுமே செய்யலை. தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட கட்சிகளுடைய வேலையினால. அடுத்து சொன்னா, ஏழைகள் சிரிப்பில் இறைவனை காண்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா பாலாறு தேனாறு ஓடும் அப்படின்னு சொன்னான். அப்போ சொன்னா, சாதாரணமாக இல்லை, காமராஜர் போன்றவங்கெல்லாம் படிக்காதவங்க, நாங்கள்லாம் படித்தவங்க, நாங்கள் வந்தோம்னா இங்கே பாலாறு தேனாறு ஓடும் பாருங்க அப்படின்னு சொன்னான். நம்ம ஆட்கள் நம்பிட்டான். கடல் பாசியில் அல்வா கிண்டுங்கள்னா சொன்னான், எல்லாரும் நம்பினா. இன்னைக்கு பாலாறு ஓடுதா தேனாறு ஓடுதான்னா தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி முழுக்க டாஸ்மார்க் தான் ஓடுது சார். பிராந்தியும் விஸ்கியும் ஒயினும் தான் தெரு தெருவாக ஓடிக்கொண்டிருக்கு. விளைவு என்ன? தமிழ்நாடு மக்கள் முழுக்க குடிச்சு ஏராளமான ஆண்களுடைய உயிர் போய்கொண்டிருக்குது. இந்துக்களுடைய பொருளாதாரம் பணம் முழுக்க அரசாங்கத்துக்கு அரசியல்வாதிகளுக்கு கைக்கு போய் இலவச திட்ட அறிவிக்கத்தான் நம்முடைய பணங்கள் நம்முடைய இந்துக்களுடைய உயிரை கொடுத்து அவங்க இலவச திட்டத்தை பறித்து அறிவிக்கிறாங்க. பாலாரா ஓடுது தமிழ்நாட்டில், தேனாரா ஓடுது, டாஸ்மார்க் ஓடுது, பிராந்தி ஓடுது, மணல் கடத்தல் ஓடுது. தமிழ்நாட்டை சுடுகாடு ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த திராவிட கட்சிகள் சொன்னதெல்லாம் பொய், சொன்னதெல்லாம் பொய், அத்தனை பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிறகு எல்லாரும் பகுத்தறிவு பேசினாங்க. ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம், ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்பது உண்மையாக இருந்தால் நாங்கள் எல்லா ஏழையும் முன்னேற்றுவோம் அப்படின்னு எல்லாரும் அறிக்கை விட்டாங்க. உண்மையிலே நிறைய பேர் நம்பினாங்க. அதை விட சொன்னாங்க, காமராஜர் இவ்வளோ பெரிய பை எதுக்கு வச்சுருக்காரு தெரியுமா? லஞ்சம் வாங்கி பையில் போடுறதுக்கு. சண்டாளங்க வாய் புழுக்க அப்படி பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு? தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன ஆச்சு இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள். எல்லா மந்திரியும் பெரிய பெரிய காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். காலேஜ் இல்லாத, இன்ஜினியரிங் காலேஜ் இல்லாத மந்திரியே இல்லை, எம்எல்ஏ இல்லை. அத்தனை பேரும் கோடான கோடியா கொள்ளக்காரனா இருக்கிறான். ஒட்டுமொத்த திராவிட கட்சியினுடைய திமுக, அதிமுக இந்த அத்தனை கட்சியினுடைய கொள்ளக்காரங்க தான் இன்னைக்கு நாட்டில் இந்த கல்வியை வியாபாரம் ஆக்கிக்கிட்டு இருக்கான். கல்வி வியாபாரமானது காரணம் இந்த திராவிட கட்சியை சேர்ந்தவங்க நடத்தக்கூடிய எல்லா கல்வி நிறுவனங்களும் தான் இன்னைக்கு கல்வி வியாபாரம் ஆகி கொண்டிருக்கிறது. எங்க பாலாறு ஓடிச்சா தேனாறு ஓடிச்சா? எந்த ஆறும் ஓடலை. கல்வியும் இன்னைக்கு மோசமான நிலைமை உருவாக்கிட்டான். சரி, லஞ்சம் இல்லை ஊழல் இல்லைன்னு பார்த்தான். எம்ஜிஆர் கூட சொல்லுவார், நான் ஊழலற்ற ஆட்சியும் தருவேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய ரெக்கார்டில் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊழலற்ற ஆட்சியாக இருக்குது. 2Gயில் ஒரு குரூப் அலையுது, கோர்ட்டுக்கும் செயலுக்கும் கோர்ட்டுக்கும் செயலுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னொரு குரூப்பில் பண்ணால் டான்சி ஊழல்லையும் இந்த இப்போ போனாங்களே ஜெயலலிதா, இந்த ஊழலையும் மாற்றி மாற்றி ஊழல் இந்த கட்சிகள் எல்லாம் ஊழலில் திளைச்சி கோடானா கோடியாகி எந்த மந்திரியாவது ஏழை மந்திரி இருக்கானா? எந்த எம்எல்ஏவாவது ஏழையாக இருக்கிறானா? சிந்திச்சு பாருங்க. அத்தனையும் நம்மளை ஏமாற்றி ஃப்ராட் பண்ணி பித்தலாட்டம் பண்ணி கொடுக்குற திராவிட கட்சிங்க சொல்கிற அத்தனையும் போய் இந்த திராவிடம் என்பதே மிகப்பெரிய ஏமாற்று. அடுத்து சொல்லுவான், நாங்கள் ஜாதி பேதமற்ற சமதர்ம சமுதாயம் அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. காமராஜர் இருக்கிற காலத்து வரைக்கும் இங்கே ஜாதி பிரச்சனைலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் இந்த திராவிட கட்சிகள் 1967க்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏராளமான ஜாதி சங்கங்கள் தோன்றுச்சு, பயங்கரமான ஜாதி கட்சிகள் தோன்றுச்சு, ஏராளமான ஜாதி கலவரம் தமிழ்நாட்டில் தோன்றி இருக்கு. அத்தனை ஜாதிகளும் அடித்து வெட்டி கொன்று செத்து போனதெல்லாம் இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் தான். அதனால ஜாதியை ஒழிப்போன்னு சொன்னவங்க ஜாதியை வளர்த்துருக்காங்க. இவங்க சொல்வதெல்லாம் திராவிடம் என்பது பொய், இவங்க சொல்வதெல்லாம் பொய். நம்ம ஏமாற்றி இவர்கள் வாழ்வதற்காகவும் சம்பாதிக்கிறதுக்காகவும் இந்த திராவிடம் என்ற கொள்கையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். நாம் வீடுதோறும் சென்று திராவிடம் என்பது பொய், ஏமாற்றி பித்தலாட்டம் என்பதை ஒவ்வொரு கிராம மக்களுக்கும் எடுத்து சொல்லி தமிழகம் தேசியத்தின் பக்கம், தமிழகம் தேசியத்தின் பக்கம் என்று எடுத்து சொல்லி தமிழகம் தேசியமயம் தெய்வீகமயமாகும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா சொன்னது மாதிரி தமிழகம் தேசியமும் தெய்வீகமாகவும் திகழ வேண்டும் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம். ஓம் காளி ஜெய் காளி.